முடியாது. அல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துல நமக்கு நல்லா தெரிஞ்சதான ஒரு சம்பவம் தான். அதுல 25, 26 வசனங்கள். இதுல நடக்கிற நிகழ்வு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல பவுலும் சீலாவும் அங்க இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு போறாங்க. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? ஒரு குறி சொல்லுகிற ஆவி உள்ள ஒரு நபர் நிமித்தமாக, இல்ல அந்த அசுத்தாவி வெளியே போனது நிமித்தமாக அவர்களை சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அவங்க இருக்கிறாங்க. சிறையில் அவர்கள் இருக்கும்போது அவர்கள் நடுராத்திரியில் பாடினார்கள், ஆராதித்தார்கள், ஜெபித்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு சிறைச்சாலையிலே சிறை கைதிகளாக இருக்கும் போது ஒரு 2 தேவ மனிதர்கள் அவர்கள் இவ்வளவு சந்தோஷமாக அங்க இருக்க காரணம் என்ன? அல்லேலூயா. 2 பேரும் சந்தோஷமா எங்க இருக்கிறாங்க? உங்களை என்னை ஜெயில பிடிச்சு போட்டா ஹாப்பியா இருப்பீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வீட்டுல இருக்க எல்லார்ட்டையும் சொல்லுங்க நான் என்ன ஜெயில தூக்கி போட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவனை தூக்கி உள்ள போட்டாங்க சந்தோஷம், அவங்க சொல்லுவாங்க ஊர்ல இருக்க இல்லையா? இவங்க இருக்கிற இடம் பாருங்க, ஜெயில இருக்கிறாங்க. ஜெயில இவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அது எத்தனை மணிக்கு பாருங்க? நடுராத்திரியில இவர்கள் என்ன பண்றாங்க? பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, கர்த்தருடைய மகத்துவங்களெல்லாம் சொல்றாங்க. அல்லேலூயா. இதுதான் சத்துவம். இதான் என்னது? சத்துவம். உங்களுடைய வாழ்க்கையில சிறை கைதிகளாக இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல, இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாத அந்த சிச்சுவேஷன்ல, சோதனைகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தின் மத்தியில, தோல்விகளின் மத்தியில, இழப்புகளின் மத்தியில நீங்கள் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறீங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் சத்துவம் உள்ளவர்கள். அப்படி இல்ல, உங்களால எனக்கு இந்த பிரச்சனையின் மத்தியில கடவுளை தேட முடியல, ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, கடவுளோடு உறவு கொள்ள முடியல, நான் இப்ப பின்வாங்கி இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சத்துவமற்ற பலவீனமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? சத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் கையும் காலும் கட்டப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் அன்னைக்கு சாப்பிடல அவர்கள் அன்னைக்கு என்ன பண்ணல? சாப்பிடல. ஓய்வு நாள் யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. ஓய்வு நாள் அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இல்ல? அப்ப அந்த ராத்திரியில அவர்கள் அங்கே கர்த்தரை இவ்வளவு சந்தோஷமாக பாடி துதித்து ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்களும் நானும் நமக்கு வருகிற சோதனைகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில கடவுளை பாடி சந்தோஷமாக ஆராதித்து ஜெபித்தால் நீங்க தான் சத்துவம் உள்ளவர்கள். அது முடியல அப்படின்னா நீங்க சத்துவத்தை இழந்துட்டீங்க, இல்லைன்னா சத்துவம் இல்ல. அல்லேலூயா. சத்துவம் உள்ளவர்கள் கர்த்தரை என்ன பண்ணுவாங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இவர்கள் ராத்திரியில இப்படி பாடணும், இப்படி ஆராதிக்கணும் அப்படின்னா என்ன நடந்துச்சு உங்க வாழ்க்கையில? என்ன கொடுத்தார் ஆண்டவர் உங்களுக்கு? ஏதாவது கொடுத்தாரப்பா? என்ன ஒண்ணு பேச மாட்டேங்க. பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? 9ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? அவன் எவ்வளவு பாடுபடணுங்கிறத நான் அவனுக்கு என்ன பண்ணேன்? ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவன் எவ்வளவு பாடுபடணுங்கிறத நான் அவனுக்கு தெரிவிக்கிறேன். இப்படி உங்களை கூப்பிட்டா வாக்கு தத்தம் நினைச்சோன்னா நம்ம உடனே ஆண்டவர் இந்த ரெட்டிப்பானதும் 1000 மடங்கும் எண்ண முடியாததும் அப்படியே நினைச்சிட்டு இருக்க கூடாது. பவுலை அழைக்கும் போது என்ன சொல்றாரு? நீ எவ்வளவு பாடுபடணும். பவுலுக்கு ஒன்னும் ஆண்டவர் கொடுக்கல. பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தார், ரட்சிக்கப்பட்ட பின்னாடி எப்படி இருந்தார், அந்த வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கப்பல் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, பணக்காரன், ரோமர் என்கிறதான குடியுரிமை இருந்துச்சு இல்லையா? ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. படிச்சு பாருங்க.
அவர் பசியா இருந்தார், பட்டினியா இருந்தார், தூக்கம் இல்லாம இருந்தார் இல்லையா? எல்லாரும் தொடச்சு போடுகிற அழுக்குக்கு சமமா இருந்தார். செத்து போயிருவோமோன்னு நினைச்சு இருந்தார். எங்க உயிர் பழைக்குமோன்னு தெரியல நினைச்சிட்டு இருந்தார் இல்லையா? அதனாலதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு சத்துவம் உள்ள தேவ மனிதன். அல்லேலூயா. இன்னைக்கு அதை சொல்றது இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அப்படியே மேல போகணும். என்னது 1000 மடங்கு 10000 மடங்கு இதே என்ன பண்றது சொல்றது. அல்லேலூயா. சரி, அது ஒரு குரூப் 2 நாளைக்கு ஸ்டார்டிங் ஆயிரும். நாளைக்கு தானே? ஆமா, நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிரும் பாருங்க. அல்லேலூயா. எல்லாம் ரெடி பண்ணி எழுதி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வரும் 1ஆம் தேதி பாருங்க, டிவியை திறங்க. இந்த பக்கம் நம்ம ஆட்கள் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்னது ராகு கேது அந்த ராசி சிம்ம ராசின்னு. இந்த பக்கம் சொல்லுவாங்க கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு. இவங்க ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஒரே குரூப் சார்ந்தவங்க தான். சரி, இப்ப பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில அவருடைய சூழ்நிலையில அவர் கடவுளை ஆராதிக்கிறார்.